இங்க மார்டினுங்கிற ஒரு பையன் போலீஸ் முன்னால நின்னுகிட்டு கிளாப் பண்றான். அடுத்த செகண்டே பார்த்தா அவன் ஒரு ஆந்தையா மாறி அங்க இருந்து தப்பிச்சு பறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் சில சின்ன பசங்களை அவன் கூட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறான். போகும்போது அதே மாதிரி கிளாப் பண்றான். அப்ப அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. அதுக்குள்ள எல்லா பசங்களும் போயிடுறாங்க. உள்ள போன உடனே அந்த மார்டினுங்கிறவன் அதுல ஒரு பையன்கிட்ட இருக்கிற கத்திய அங்க இருக்கிற ஒரு பாறை மேல வைக்க சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி கிளாப் பண்றான். கிளாப் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ஒரு கத்தி 4 கத்தியா மாறிடுது. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அதே மாதிரி கிளாப் பண்ணி பல வருஷம் ஒரே இடத்துல இருந்த மரங்களை எந்திரிச்சு நடந்து வர வைக்கிறான். இவன் ஏன் இப்படி பண்றான்னா அந்த மரங்களை வச்சுதான் இந்த பசங்களுக்கு சண்டை போட கத்து தர போறான். அந்த மரங்களும் அவங்க கூட வந்து ரொம்ப நல்லாவே சண்டை போடுது. அந்த பசங்களும் அந்த மரங்க கிட்ட நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த மரங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு தீய சக்திக்கு கட்டுப்பட்டு அதுங்க கூட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த எல்லா பசங்களையும் அதுங்களுடைய வேரை வச்சு அப்படியே புடிச்சு பூமிக்குள்ள இழுத்துக்க பாக்குதுங்க. அப்ப அந்த பசங்க கத்துற சத்தம் கேட்டு மறுபடியும் அந்த மார்டினுங்கிறவன் ஆந்தையா மாறி பறந்து வந்து அங்க இருக்கிற எல்லா மரங்களையும் அழிச்சு அந்த பசங்களை எப்படியோ காப்பாத்திடுறான்.